அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, என்னடா நாள் கைதுங்கிற அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராப்பகலா உழைக்கிறீங்க, ஆனா அதுக்கு ஏத்த பலன் கிடைக்கல. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்துறாங்க. கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது. குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு. இதெல்லாம் எப்போதான் மாறும்? நமக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு கடவுள்கிட்ட தினம் தினம் அழுது புலம்பிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இப்போ வந்துருச்சு. குறிப்பா இந்த ஜூன் 22க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிரடி மாற்றங்கள் நடக்க போகுது. இது சும்மா மனசை தேத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்களோட சுழற்சி அப்படி ஒரு பிரம்மாண்டமான சாதகமான நிலைமைக்கு இப்ப வந்திருக்கு. உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க காத்துட்டு இருக்காரு. இத்தனை நாளா உங்களை பாடப்படுத்தின அந்த கஷ்டங்கள்லாம் பனி போல விலக போகுது. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜூன் 22க்கு அப்புறம் உங்க வீடு தேடி ஒருத்தர் வரப்போறாரு. அவர் பேரு ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்ச அடுத்த நொடியே உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தே அடியோடு மாறப்போகுது. அதா ஆர் அப்படிங்கிற நபர் யாரு, அவரால் என்ன 3 மிகப்பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விரிவா உங்க மனசுல பதியிற மாதிரி நான் சொல்ல போறேன். பொறுமையா அமைதியா முழுசா கேளுங்க. ஏன்னா இதை நீங்க பாதையில விட்டுட்டு போனா நான் சொல்ல வர முழு அர்த்தமும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க பரிகாரமும் உங்களுக்கு புரியாம போயிடும். இப்போ உங்க ஜாதக கட்டப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு முதல்ல ஆழமா பாத்துருவோம். குரு பகவானோட பார்வையும் சனி பகவானோட இடமாற்றமும் ராகு கேதுவோட சஞ்சாரமும் உங்களுக்கு மிகப்பெரிய பணமழைய பொட்ட போகுது. ஆனா அது நேரா உங்க கைக்கு வராது. அது எப்படி நடக்கும், யார் மூலமா நடக்கும்னு ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்கு. அந்த ரகசிய சாவிதான் இந்த ஆர் அப்படிங்கிற நபர். அவரு உங்க நெருங்கிய சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கலக்கமான பள்ளிக்கூட நண்பரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன் பின் புளியும் அறிமுகம் இல்லாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் நிச்சயமா உங்களை தேடி உங்க வீடு தேடி நடப்போறது 100க்கு 100% உறுதி. அவர் வெறும் கையோட வரப்போறது கிடையாது. அவர் கையில ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியையும் உங்க தலைமுறையே காக்க போற ஒரு பொக்கிஷத்தையும் கொண்டு வர போறாரு. இத்தனை வருஷமா சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீங்க பட்ட அவமானப்பட்ட கஷ்டம் துர்க்கம் வலிகள் எல்லாத்துக்கும் அந்த நபர் மூலமா ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. அவர் உங்க வீட்டுக்குள்ள காலெடுத்து வைக்கும் போதே உங்க வீட்டுல இத்தனை நாளா குடிக்கொண்டிருக்க எதிர்மறை சக்திகள் கண் திருஷ்டி எல்லாம் சுக்கு நூற உழைஞ்சு தெரிச்சு ஓட போகுது. கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இலகிய மனசுக்காரங்க நீங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முகம் தெரியாத ஆளா இருந்தா கூட முதல் ஆளா ஓடி போய் நிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே வாரி கொடுத்து உதவுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய பண கஷ்டமோ இல்ல மன கஷ்டமோ வந்தப்போ உங்களுக்கு ஆறுதல் சொல்ல உதவி செய்ய ஒரு நாதி இல்லால தனி மரமா நின்னீங்க பாத்தீங்களா, அந்த வலி எனக்கு நல்லா புரியும். ராத்திரியில தலையணையில முகத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம எவ்வளவு நாள் அழுதுருப்பீங்க. உங்க உழைப்ப உறிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஆனா நேர்மையா உண்மையா இருந்த நானா இப்படி நடுப்பருவில நிக்கிறோமேன்னு எத்தனையோ முறை ரத்தம் கண்ணீருமா யோசிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கடலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். நீங்க செஞ்ச புண்ணியம் யாருக்கும் தெரியாம செஞ்ச தர்மம் எல்லாம் எங்கேயும் காத்துல கரைஞ்சு போயிடல. அது வட்டியும் முதலுமா பல மடங்கா பெருகி இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. குறிப்பா தொழில ரொம்ப அடிபட்டு நஷ்டத்தை சந்திச்சு அடுத்து எப்படி பிழைக்க போறோம், பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி காப்பாத்த போறோம் தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் 22க்கு அப்புறம் வர்ற காலம் ஒரு பொற்காலம் தான் அடிச்சு சொல்லணும். உங்க வியாபாரத்தை தலை மடங்கு தூக்கி நிறுத்த அந்த ஆர் என்ற நபர் மிகப்பெரிய தூணா இருக்க போறாரு. அது மூலமா உங்களுக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில பெரிய முதலீடு கிடைக்கலாம், இல்ல உங்க கம்பெனிக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். வேலை பார்க்கிற இடத்துல மேலதிகாரிகளால சக ஊழியர்களால ரொம்ப தொல்லை அனுபவிச்சுட்டு வேலைக்கு போறதே நரகமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல உங்க மதிப்பு மரியாதை கிடுகிடுன்னு உயர போறது. இந்த ஜூன் 22க்கு அப்புறம் நடக்கிற அந்த 3 சம்பவங்கள் சாதாரண விஷயங்கள் கிடையாது. அது உங்க பரம்பரையே மாத்தி அமைக்க போகுது. இது யாராலையும் எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இது நவகிரகங்கள் கூடி உங்களுக்காக எழுதி வச்சிருக்க புது தலையெழுத்து. அது 3 சம்பவத்துல நடக்க போற முதல் சம்பவம் என்னன்னா, உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த பிரிவுகள் சொத்து தகராறு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்கள்னா ஒரேடியா முடிவுக்கு வந்து உங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா ஒண்ணு சேரப்போகுது. பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க. பேசாம இருந்த அண்ணன் தம்பிங்க பாசமா வந்து நிப்பாங்க. அந்த மாற்றத்தை எல்லாம் உங்க கண்ணால நீங்க பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போறீங்க.
அந்த அளவுக்கு ஒரு மாயாஜாலம் மாதிரி அந்த ஆறுங்கிற நபரு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வர போறாரு. அவரு சொல்ல போற அந்த ஒரு வார்த்தை உங்க எல்லார் மனசுலயும் இருட்டுல ஏத்தி வச்ச அகல் விளக்கு மாதிரி வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையோட பாதையே ரொம்ப அழகா தெளிவா மாத்தி காட்ட போகுது. முதல் சம்பவம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது அடுத்து நடக்க போற 2வது மிகப்பெரிய சம்பவம். அது என்னன்னா, இத்தனை வருஷமா உங்களை ஒரு அடிமை மாதிரி ஆட்டி கடைச்சிட்டு இருந்த அந்த கொடூரமான கடன் தொல்லை உங்களை விட்டு முழுசா விலக போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி அசல் எவ்வளவு கட்டணும்னே தெரியாம ஒவ்வொரு மாசமும் வட்டி கட்ட முடியாம தவிச்சு கடன் கொடுத்தவங்க வாசல்ல வந்து சத்தம் போட்டப்போ நீங்க பட்ட அவமானம் கொஞ்ச நெஞ்சமா என்ன? எத்த பிள்ளைங்க முன்னாடியும் சொந்தக்காரங்க முன்னாடியும் ஊர்க்காரங்க முன்னாடியும் தலை குனிஞ்சு கண்ணிவோட நின்னீங்களே, அந்த நிலைமை இனிமே அப்படியே தலைகீழா மாற போறது. யாருங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரது மூலமா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பணத்தொகை உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க ஜாதகத்துல இப்போ தனஸ்தானம் ரொம்பவே நலுவா இருக்கு. அதனால எங்கேயோ நொடங்கி கிடந்த பணம் உங்களை தேடி காந்த மாதிரி இழுத்துட்டு வரப்போகுது. ஒருவேளை நீங்க விற்க நினைச்சு ஆனா எந்த வழியும் கிடைக்காம இழுபறியில இருந்த நிலமோ இல்ல வீடோ ரொம்ப நல்ல லாபத்துக்கு வித்து அந்த காசுல உங்க கடன் எல்லாம் ஒரே அடியா அடக்கட போகுது. இல்லைன்னா நீங்க யாருக்காவது நம்பி கைமாத்தா பணத்தை கொடுத்துட்டு அவங்க திருப்பி தரமாட்டேன்னு உங்களை ஏமாத்தி உங்க மனசு ரணமாட்டின அந்த பணம் அவங்களே தானா தேடி வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போவா காலம் இது. இதுக்கெல்லாம் அந்த ஆர் அப்படிங்கிற நபர் ஒரு பெரிய பாலமா இருந்து செயல்பட போறாரு. ஒரு கேஷுவலா சொல்ற ஒரு சின்ன யோசனை இல்லைன்னா அவர் மனசுறந்து செஞ்சு கொடுக்கற ஒரு சின்ன உதவி உங்க பொருளாதாரத்தையே அப்படியே முழுசா மாத்தி அமைக்க போகுது. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் நேத்து வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம நடுத்தருவுல நின்னவன் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆளா கோபுரத்துல ஏறி நிக்கிறான்னு வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாரும் இனிமே உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்து கிடக்க போறாங்க. உங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் சமுதாயத்துல பல மடங்கு உயரப்போகுது. கையில காசு இல்லாம நீங்க செய்ய முடியாம கள்ளி போட்டு எல்லா நல்ல காரியங்களையும் இனிமே ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கோ இல்ல உங்க எதிர்காலத்துக்கோ பணத்தை பத்தி நீங்க இனிமே ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மகாலட்சுமி உங்க வீட்டு பூஜையில நிரந்தரமா வந்து உட்கார போற நேரம் வந்துருச்சு. கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு நியாயமான பிடிவாதம் இருக்கும். நாம தப்பு பண்ணல, நாம சரியா இருக்கிறப்போ ஏன் மத்தவங்க கிட்ட தேவையில்லாம வளைஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற உங்க குணத்தாலேயே நிறைய எதிரிகளை நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாம உங்க முதுகுக்கு பின்னாடி செஞ்ச சூழ்ச்சிகள் வெட்டின குழிகள் எல்லாம் இனிமே பலிக்கவே பலிக்காது. உங்களுக்காக குழி பறிச்சவங்க அவங்க பறிச்ச குழியில அவங்களே தவறி விட போறாங்க. அந்த அளவுக்கு குலதெய்வ பலமும் கிரகங்களோட பலமும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி அரணா வந்து நிக்க போகுது. இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த மன உளைச்சல், தேவையில்லாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பதற்றம் எல்லாம் உங்களை ஓடி போயிடும். நைட்டு படுத்தா அடுத்த நிமிஷம் ஒரு நிம்மதியான தூக்கம் வரப்போறது. உங்க உடம்புல இருந்த தீராத நோய்கள், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு புது மனுஷனா ஒரு புது தெம்போட உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த மாற்றம் எல்லாம் அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நடக்க போற 3வது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா தடைப்பட்டு நின்றுட்டு இருந்த சுபகாரியங்கள் தடபுடலா நடக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க கடவுள்கிட்ட கண்ணீரோட மண்டியிட்டு வேண்டிட்டு இருந்த ஒரு காரியம் அது. வயசுக்கு வந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வரன் அமையிலேயே ஜாதகம் பொருந்தி வரலையே நீ எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இறங்கி இருப்பீங்க. இனிமே அந்த கவலையை விடுங்க. அந்த ஆறுங்கிற நபர் மூலமா இல்லைன்னா அவர் கொண்டு வர்ற ஒரு தகவல் மூலமா ரொம்ப அருமையான உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வரன் தேடி வரப்போறது. சொந்தக்காரங்க எல்லாம் அசந்து போற அளவுக்கு ஒரு சிறப்பான கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்க போறீங்க. அதே மாதிரி கல்யாணமாகி பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஊர் உலகத்துல இருக்கிறவங்க குத்து வார்த்தைகளுக்கும் ஏளனமான பேச்சுகளுக்கும் பதில் சொல்ல முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி அழுதுட்டு இருந்த தம்பதிகளுக்கு ஒரு மாபெரும் சந்தோஷ செய்தி காத்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுல தொட்டில் கட்ட போற நேரம், அந்த மழலை சத்தம் கேட்க போற நேரம் வந்துருச்சு. உங்க வீடு முழுக்க சந்தோஷ சத்தம் மட்டுமே இனிமே கேட்க போகுது. இந்த 3 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கிறப்போ நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறைஞ்சு போயிரும். இந்த 3வது சம்பவம் உங்க வீட்டுல நடக்கும்போது உங்க கண்ணுல இருந்து வர்றது
ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு நாள் உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை காத்து முகம் சுளிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வீட்டு சுபகாரியத்துக்கு முதல் ஆளா வந்து நிக்க போறாங்க. அந்தஸ்து இல்லை, பணம் இல்லைன்னு உங்களை தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா ராணியா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல அந்த 6ங்கிற நபர் உங்க வீட்டுல வைக்கிற அடி ஒரு குலதெய்வத்தோட அடியாத்தான் நீங்க பாக்கணும். அவர் கொண்டு வர செய்தியோ இல்ல அவர் செய்ய போற சின்ன உதவியோ உங்க பல தலைமுறைக்குமான அஸ்திவாரமா அமைய போகுது. குறிப்பா சொந்த வீடு கட்டணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு அஸ்திவாரம் போட்டதோட அப்படியே நிக்கிதே மேற்கொண்டு வேலை பார்க்க காசு இல்லையேன்னு தவிச்சவங்களுக்கு இந்த ஜூன் 22க்கு அப்புறம் முடங்கி கிடந்த வேலைகள் எல்லாம் மளமளன்னு நடக்க ஆரம்பிக்கும். புது வீட்டுல பால் பாய்ச்சுற அந்த உன்னதமான நாள் ரொம்ப சீக்கிரமே உங்க வாழ்க்கையில வரப்போகுது. உங்க கிரக நிலை இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்க பொட்டதெல்லாம் பொண்ணா மாறுற ஒரு பொற்காலத்துல அடி எடுத்து வச்சிருக்கீங்க. அதனால இனிமே நீங்க எடுக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு தயக்கமோ பயமோ தேவையே இல்ல. துணிஞ்சு இறங்குங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் உங்க உடம்புல இருந்த அசதி, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட ரொம்ப சோர்வா இருக்கிறது, ராத்திரியில தூக்கல் இல்லாம ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்துல முழிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இனிமே அடியோடு மாறப்போகுது. அந்த 6ங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாக போகுது. இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு இருட்டு, ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா இனிமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி உங்க வீட்டை சுத்தி அரணா நிக்க போகுது. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு புறப்பு, முகத்துல ஒரு தனி கலை வரும். உங்க காக்குறவங்களே என்ன இப்போன்னா முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு ஆச்சரியமா கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானோ குரு பகவானோ உங்களுக்கு செய்ய போற மாபெரும் கருணைதான். நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்கணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. அந்த பரிசை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தூதுவனா தான் அந்த 6ங்கிற நபர் வரப்போறாரு. அவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற மாற்றங்கள் வெறும் பணமோ பொருளோ கிடையாது. அது உங்க மனசுக்கான ஒரு ஆழமான நிம்மதி. அந்த நிம்மதியை நீங்க முழுசா அனுபவிக்க போற நேரம் வந்துருச்சு. இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கணும்னா நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டுறவே கூடாது. எந்த அளவுக்கு நீங்க குலதெய்வத்தை கிட்டியா பிடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வரப்போற நல்ல மாற்றங்கள் நிலையா உங்க கூடவே பயணிக்க போறது. பித்ருக்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கான கால நேரம் இது. அதனால குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம கடுத்திருந்தா கூட அவங்க முழுசா குணமாகி பழைய மாதிரி எழுந்து நடமாட போறாங்க. உங்க குடும்பத்துல இருந்த மருத்துவ செலவுகள் அப்படியே குறைஞ்சு உங்க சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது. இந்த ஜூன் 22க்கு அப்புறம் நடக்க போற இந்த மாபெரும் மாற்றத்துல நீங்க ரொம்ப கவனமா புரிச்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பணம் காசு உங்களை தேடி வரும்போது, மதிப்பு மரியாதை கூடும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு சின்ன தலைக்கணம் வர வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசிக்காரங்க நீங்க எப்போதுமே ஒரு படி கீழே இறங்கி போறவங்க தான். இருந்தாலும் கிரகங்களோட பிடி அப்படிங்கறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அந்த அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் உங்களை தேடி வரும்போது அவர் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா எளிமையா புண்ணு இருக்கலாம். தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போட்டுறாதீங்க. அவர் சொல்ற வார்த்தைகளை முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவர் மூலமா கிடைக்க போற அந்த வாய்ப்பு உங்க தலைமுறையே உட்கார வச்சு சாப்பிட வைக்கும். குறிப்பா வியாபாரம் பண்றவங்களுக்கு, கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். இது வரைக்கும் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த உங்க வியாபாரம் இனிமே சக்க போட போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 6ங்கிற நபர் ஒரு பெரிய வழிகாட்டியா அமைய போறாரு. அவர் மூலமா கிடைக்கிற சின்ன சின்ன துப்புரலை வச்சு நீங்க பெரிய அளவுல சாதிக்க போறீங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, ரொம்ப நாளா அலைஞ்சும் சரியான வேலை கிடைக்கலையேன்னு முடங்கி கிடைக்கிறவங்களுக்கு, அரசாங்க வேலைக்காக இரவு பகல படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அடிக்க போற யோகம் அவ்வளவு பெருசு. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட உங்களை தேடி வரப்போகுது. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இது வரைக்கும் உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம உங்க உழைப்ப வேற யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். உங்க உழைப்புக்கான முழு பலனும் மரியாதையும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை கொண்டாடுவாங்க. உங்களை ஒதுக்கி வச்ச அதே அலுவலகத்துல நீங்க ஒரு ராஜாவா வலம் வர போறீங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு வயிற்றெரிச்சல் வரத்தான் செய்யும்.
உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க நிறைய பேர் உருவாகுவாங்க. ஆனா அதையெல்லாம் காதலியே வாங்கிக்காதீங்க. உங்க இலக்கு உங்க குடும்பத்தோட முன்னேற்றம் மட்டும்தானா இருக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். வீட்டுல குடும்பத்துக்காக உழைச்சு தேஞ்சு போறனே, நம்மளோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் அப்படியே முடங்கி போச்சேன்னு கள்ளக்கட்ட பெண்களுக்கு இனிமே ஒரு முடிவு காலம் பிறக்க போகுது. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அதுக்கான முழு உதவியும் அந்த ஆறுங்கிற நபர் மூலமா கிடைக்க போகுது. உங்க சொந்த கால நீங்க கம்பீரமா நிக்க போறீங்க. கவலைய அடமான வச்சோ இல்ல நகை நட்டுகளை வித்தோ குடும்பத்தை காப்பாத்தின நிலைமை மாறி அடகு வச்ச நகைகளை எல்லாம் திருப்ப போற நேரம் வந்துருச்சு. கழுத்து நிறைய நகை போட்டு அழகு பார்க்கிற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயரும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்நியோன்யமா வாழ போறீங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, பங்காளி சண்டை இதெல்லாம் பனி மாதிரி விலகி குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். தினமும் காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாள் முழுசும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வந்தாலே போதும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா நல்லதையும் உங்க காலடியில கொண்டு வந்து போட்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பழக்கம் உண்டு. யார் என்ன சொன்னாலும் ஈஸியா நம்பிடுவீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை புகழ்ந்து பேசினா அவங்க நிஜமாவே நம்ம மேல பாசமா இருப்பாங்கன்னு நினைச்சு உங்க ரகசியங்களை எல்லாம் அவங்க கிட்ட தயக்கமே இல்லாம கொட்டிடுவீங்க. ஆனா அப்படி நீங்க உயிரை கொடுத்து நம்பினவங்க தான் உங்களுக்கு முதுகுல குத்துற மாதிரி பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலைகளை நிறைய பேர் உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க. அதனாலேயே நீங்க நிறைய அடிபட்டு நொந்து போயிருக்கீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில துளி கூட நடக்கவே நடக்காது. இந்த ஜூன் 22க்கு அப்புறம் உங்க கிரக நிலை ரொம்பவே விழிப்புணர்வா வேலை செய்ய போகுது. யாரு உண்மையானவங்க, யாரு போலி, யாரு நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம காப்பு வைக்க பாக்குறாங்கிறத உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் உங்க வீட்டுல ஆல்ரெடி எடுத்து வைக்கும் போது உங்க கூடவே இருந்து உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற அத்தனைக்கும் முகமூடிகளும் கிழிஞ்சு தொங்க போகுது. உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச ஆட்கள்லாம் தானா உங்களை விட்டு விலகி ஓட போறாங்க. ஒரு மிகப்பெரிய மனத்தெளிவு உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வண்டி வாங்கணும், ஒரு சின்ன கார் வாங்கணும், இல்ல இருக்கிற பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு பாசப்பட்டாம தள்ளி போட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையா கை கொடுக்கும். அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர அதிர்ஷ்டம் உங்களுக்கான வண்டி வாகன யோகத்தை ரொம்ப பலமா தூண்டி விட போகுது. உங்க வீட்டு வாசல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புது வண்டி வந்து நிக்கிறத சீக்கிரமே உங்க கண்ணாலே நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்து பங்காளிகளுக்குள்ள அடிதடி சண்டை வரைக்கும் போய் பல வருஷமா முடங்கி கிடக்கிற சொத்து பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சுமூகமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. கோர்ட்டு கேஸ் வக்கீல்னு அலைஞ்சு செருப்பு கேஞ்சதுதான் மிச்சம். காசும் போச்சு நிம்மதியும் போச்சுன்னு விரக்தியில இருந்தவங்களுக்கு இனிமே உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான தீர்ப்புகள் கிடைக்க போகுது. உண்மை உங்க பக்கம் இருக்குங்கிறது ஊருக்கே வெளிச்சமா தெரிய போகுது. இதுக்கெல்லாம் பின்னணியில ஒரு அசைக்க முடியாத சக்தியா வழிகாட்டியா அந்த ஆறுங்கிற நபர் இருக்க போறாரு. அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன ஆலோசனை இல்லைன்னா அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒருத்தர் மூலமா இந்த பல வருஷ தலைவலிக்கு எல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. உங்க மனசுல இருந்த அந்த பெரிய பாவம் அப்படியே இறங்கி ஒரு காத்து மாதிரி லேசா பறக்க போறீங்க. இந்த 3 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரலாம். இத்தனை வருஷமா நடக்காத ஒரு அதிசயம் இப்போ இப்படி ஒரே அடியா மாறும்னு நீங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டு யோசிக்கலாம். அதுக்கு முழு காரணமும் உங்க ராசிக்கு வந்திருக்க அந்த பிரம்மாண்டமான கிரக நிலைதான். இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஆறு அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை பார்த்து பிரமிச்சு போயிருவாங்க. நேத்து வரைக்கும் ஒன்னும் இல்லாம இருந்தவனுக்கு எங்க இருந்து இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு வாய் பழந்து நிப்பாங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை அப்பன்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு பல தடங்கல்களால போக முடியாத தவிச்சவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே கை கொடுக்கும். அந்த ஆறுங்கிற நபர் மூலமா கடல் தாண்டி இருந்து ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உங்க பயணம் ரொம்ப சீக்கிரமே எந்த தடையும் இல்லாம சிறப்பா நடக்க போகுது.
அதே மாதிரி பங்குச்சந்தை வர்த்தகம் இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய பொற்காலமா அமைய போகுது. நேத்து வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்ச நீங்க இனிமே தொட்டதெல்லாம் லாபமா மாறுறத கண்கூடா காக்க போறீங்க. உங்க மனசு சொல்ற உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழிகாட்டும். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, காசு வருதுன்னு தேவையில்லாம ஆடம்பர செலவு பண்ணிடக்கூடாது. உங்க கைக்கு வர பணத்தை சரியான முறையில சேமிச்சு வைக்கணும். வீடு நிலன்னு சொத்துக்கள் மேல பணத்தை போடுறது உங்களுக்கு எதிர்காலத்துல பல மடங்கு லாபத்தை எடுக்கும். வயசான பெத்தவங்களை ரொம்ப நாளா சரியா கவனிக்க முடியலையே, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்க முடியலையேன்னு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே உங்க பெத்தவங்களை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிற அளவுக்கு உங்க கையில பணம் போடணும். அவங்க முகத்துல பார்க்க போற அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க யாருக்கெல்லாம் முன்னாடி எந்த பிரதிபலனும் பார்க்காம நல்லது செஞ்சீங்களோ அந்த புண்ணியம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை காக்க போறது. அந்த நேரத்துல வியாபாரம் பண்றவங்களுக்கு, குறிப்பா துணி வியாபாரம், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம் ஆரம்பிக்க போறது. இத்தனை நாளா சரக்கு விற்காம தேங்கி கிடந்து போக்க முதல்ல எடுக்க முடியாம தவிச்ச நிலைமை மாறி உங்க பிசினஸ்ல வாடிக்கையாளர்கள் படையெடுக்க போறாங்க. உங்க வியாபாரத்தோட பேரு ஊர் முழுக்க பரவ போகுது. நீங்க சொந்தமா ஒரு பிராண்ட் உருவாக்கி அதை பெரிய அளவுல கொண்டு போகணும்னு கனவு கண்டுட்டு இருந்தா அந்த ஆறுங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய முதலீட்டையோ இல்ல அற்புதமான ஆலோசனையோ கொடுத்து உங்க வியாபாரத்தை பல மடங்கு உச்சிக்கு கொண்டு கொண்டு போறாரு. உங்க துணி வியாபாரத்துல நீங்க தொட போற லாபத்தை பார்த்து சுத்தி இருக்கிற மத்த வியாபாரிகளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட தோற்றத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. கவலைகளால ரொம்ப நாளா உங்களை நீங்களே பராமரிக்காம முடி காடின்னு வளர்த்துக்கிட்டு ஒரு சோர்வான போற்றத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை நீங்களே ரொம்ப அழகா மாத்திக்கணும். புது விதமான சிகை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப நெடுக்கா கம்பீரமா இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு அழகா மாறிட்டீங்க, முகத்துல ஒரு தனி களை வந்திருக்கேன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு வசீகரம் வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரனோட அனுகிரகமும் உங்க ராசிக்கு முழுசா கிடைக்க போறதுதான். உங்க பேச்சுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. நீங்க 4 பேர் மத்தியில பேசும்போது உங்க வார்த்தைக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் அதை அலட்சியமா கேட்டவங்கன்னா இனிமே நீங்க சொல்றத ரொம்ப கூர்ந்து கவனிச்சு செயல்பட ஆரம்பிப்பாங்க. கலைத்துறை, மக்கள் தொடர்பு, சமூக வலைத்தளங்கள்ல சொந்தமா காணொலி போடுறவங்க, தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் 22 அப்புறம் கிடைக்க போற வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். உங்க படைப்புகள், உங்க பருப்புகள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் ரொம்ப வேகமா பரவி உங்களுக்குமே ஒரு பெரிய கூட்டமே உருவாக போகுது. மக்கள் மத்தியில நீங்க ஒரு பிரபலமான நபர வலம் வரப்போறீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம், புகழ் எல்லாமே ரொம்ப தரமான முறையில உங்களை தேடி வரப்போறது. அந்த ஆறுங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்றது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது நீங்க செஞ்ச பூர்வ புண்ணியத்தோட பலன். அந்த நபர் மூலமா கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நீங்க அலட்சியம் பண்ணாம கெட்டியா புடிச்சுக்கணும். உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற அந்த தருணத்தை நீங்க ரொம்ப விழிப்போட இருந்து பயன்படுத்திக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இருண்ட காலம் முடிஞ்சு உங்களுக்கான விடியல் கறந்துருச்சு. இந்த ஜூன் 22 அப்படிங்கிற நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க போற அந்த பொண்ணு அந்த வினாடிக்காகத்தான் இத்தனை வருஷமா உங்க ஜாதகம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் வரும்போது நீங்க வீட்டை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும். வாசல்ல தினமும் தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு சின்ன அடல் விளக்கானது ஏத்தி வைங்க. அந்த நபர் கொண்டு வர்ற நல்ல செய்தியை ஏத்துக்கிறதுக்கு உங்க வீடும் சரி, உங்க மனசும் சரி ரொம்ப சுத்தமா இருக்கணும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பழி வாங்கணும்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அவங்கள அந்த கடவுள்கிட்டயே விட்டுடுங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த நவகிரகங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க உங்க குடும்பம், உங்க முன்னேற்றம்னு மட்டும் நினைச்சு முன்னாடி போயிட்டே இருங்க. இந்த நேரத்துல உங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாளாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல கொஞ்சம் கல் உப்பு வாங்கி பூஜை அறையில அறைங்க. அதை வீட்டுல இருக்கிற நாளா குடிக்கொண்டு இருக்க எல்லா கண் திருஷ்டியையும் எதிர்மறை எண்ணங்களையும் முழுசா இழுத்து அழிச்சிடும். யாருக்காவது பசியா வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. அது புண்ணியமா மாறி உங்க பிள்ளைகளை காக்கும். உங்க நல்ல மனசுக்கு நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்குன்னா ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறந்துருச்சு. நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் 100 மடங்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க பிரபஞ்சம் தயாராயிடுச்சு.
உங்க கண்ணீரை குடைக்க உங்களை கை தூக்கி விட உங்க குலதெய்வனே அந்த ஆறுங்கிற நபர் ரூபத்துல உங்களை தேடி வரப்போகுது. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே பிரம்மாண்டமான நல்ல விஷயங்களா மட்டும்தான் இருக்கும். கடந்த கால கடலைகளை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது மனுஷனா புது நம்பிக்கையோட இருங்க. தைரியமா எந்த காரியத்திலையும் இறங்குங்க. வெற்றி உங்க பக்கம் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கான வசந்த காலம் முழுசா ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். பணம் காசு வந்த உடனே நம்மள சுத்தி ஒரு பெரிய கூட்டமே தானா உருவாகும். நேத்து வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு நீங்க ரொம்ப நெருங்கின சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க ரொம்பவே தள்ளி இருக்கணும். உங்களை தேடி வரப்போற அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்களை ஒரு பெரிய ஆளா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த மனிதனாவும் மாத்த போறாரு. அவர் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போற பாடம் வாழ்க்கையில யார நம்பணும் யார நம்ப கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். உங்க ராசிக்கு இப்போ குருவோட பார்வை ரொம்ப அருமையா விழுந்துட்டு இருக்கு. குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க மேல விழுற குருவோட பார்வை இத்தனை நாளா நீங்க செஞ்ச கர்ம வினைகள் எல்லாத்தையும் வேரோட அழிச்சு ஒரு புது பிறவியா உங்களை மாத்த போறது. நீங்க எதை தொட்டாலும் அது துலங்கும். எந்த பக்கம் தலை வச்சு படுத்தாலும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அவமானங்கள் எல்லாம் இனிமே மாபெரும் சபையில உங்களுக்கு கிடைக்க போற கைதட்டலா மாற போறது. சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற சுபகாரியங்கள்ல உங்களை யாருமே கண்டுக்காம ஒரு மூலையில உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இனிமே எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி உங்க தலைமையில தான் அந்த காரியமே நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு சிம்மாசனத்தை இந்த பிரபஞ்சம் தயார் செஞ்சு வச்சிருக்கு. நிறைய பேருக்கு வீடு கட்டுற யோகம் ரொம்ப பிரம்மாண்டமா அமைய போகுது. சின்ன ஒரு குடிசை வீடோ இல்ல வாடகை வீடோ இருந்தா போதும்னு நினைச்ச உங்களுக்கு பல மாடி கட்டடங்கள் கட்டுற அளவுக்கு வருமானம் பெருக போகுது. அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுல வைக்கிற முதல் அடியில இருந்தே உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பிச்சிடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை காத்து தலைக்கணம் இல்லாம அதே எளிமையோட இருங்க. ஏன்னா சனி பகவானுக்கு அகம்பாவம் பிடிச்சவங்களை சுத்தமா பிடிக்காது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே இறங்கி போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை சனி பகவான் உச்சத்துல கொண்டு போய் வைப்பாரு. உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய ஏக்கம், அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியலையே, அவங்க ஏக்கறத வாங்கி கொடுக்க முடியலையேங்கிற வருத்தம் உங்களை உள்ளுக்குள்ளேயே ரொம்ப அரிச்சிட்டு இருந்திருக்கும். இனிமே அந்த கவலையே வேண்டாம். உங்க பிள்ளைகளோட படிப்புக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் நீங்க எந்த ஒரு குறையும் வைக்காத அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயரும். அவங்க ஆசைப்பட்ட நேரத்துல வாங்கி கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய ராஜாவா நீங்க மாற போறீங்க. இந்த மாபெரும் மாற்றத்தை எல்லாம் நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்க உடம்பும் மனசும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அதனால உங்க உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்க குலதெய்வத்தை தினமும் மனசார கும்பிடுங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபரு உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நன்னாளுக்காக முழு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வருவாரு. ஏன்னா இதுவரைக்கும் உங்களை தேடி வந்தவங்க எல்லாமே உங்ககிட்ட இருந்து எதையாவது துடுங்கிக்கலாம், உங்க உழைப்பை சுரண்டிக்கலாம்னு நினைச்சு வந்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த நபர் முற்றிலும் வித்தியாசமானவர். உங்க மேல எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு உண்மையான அக்கறையோட அவர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்ய போறாரு. அவர் மூலமா கிடைக்க போற அந்த உதவி உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சட்ட சிக்கலையோ இல்ல சொத்து தவறாரியோ ரொம்ப சுலபமா தீர்த்தரிக்க போகுது. கோர்ட்டு படியேறி கருப்பு தேஞ்சதுதான் மிச்சம் பாசம் பண்ணியா செலவாகி நிம்மதியும் போச்சுன்னு ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளிப்பட வேண்டாம். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயம் உங்க கைக்கு வந்து சேர போற நேரம் இது. அந்த நபர் உங்களுக்கு காட்ட போற வழி உங்க மனசுல இருந்த அந்த பெரிய பாரத்தை அப்படியே இறக்கி வச்சுட்டு உங்களை காத்துல மிதக்கிற மாதிரி லேசாக்க போறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா விலகி போக போகுது. ஆஸ்பத்திரி செலவுக்கே உங்க பாதி சம்பாத்தியம் போயிட்டு இருந்திருக்கும். என்ன வைத்தியம் பார்த்தாலும் உடம்புல இருக்கிற வலி குறையிலையேன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நாளா உடம்புல இருந்த சின்ன சின்ன உபாதைகளால கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஜூன் 22 அப்புறம் கிடைக்க போற ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை உங்களை முழுசா குணப்படுத்த போறது. அந்த ஆறுங்கிற நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவரோட அறிமுகம் கிடைக்கலாம். இல்லைன்னா அவர் சொல்ற ஒரு சின்ன கைவைத்தியம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கலாம். உடம்புல இருந்த சோர்வையெல்லாம் வீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா
எந்த ஒரு வேலையும் செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வார்த்தையெல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது. உங்களை பாக்குற சொந்தக்காரங்களுக்கே என்ன இவங்களுக்கு புதுசா ஒரு கலை வந்திருக்கேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்திலையும் ஆரோக்கியத்திலையும் பெரிய மாற்றம் நடக்கும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு கண்ணுறுத்துற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு நடக்கிற நல்லது ஒருத்துக்க முடியாத ஏதாவது தடையை உருவாக்கணும்னு சில நடைமுக எதிரிகள் காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வை இப்போ உங்க குடும்பத்து மேல ரொம்பவே வலுவா விழுந்துட்டு இருக்கு. அந்த கெட்ட சக்திகள் எதுவுமே உங்களை நெருங்க முடியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது மட்டும்தான். யார் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் அவங்களுக்கு திருப்பி கெடுதல் செய்யணும்னு நினைக்காம அவங்கள அப்படியே அந்த நவகிரகங்களோட பொறுப்புல விட்டுடுங்க. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அந்த கிரகங்களே ரொம்ப சரியா கொடுக்கும். நீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க குடும்பத்தோட வளர்ச்சியிலையும் உங்க பிள்ளைகளோட முன்னேற்றத்திலையும் மட்டும்தான் வைக்கணும். இந்த நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷம் மாதிரி இதை எவ்வளவு சரியா பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க எதிர்காலம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர்றப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் வரலாம். இது நமக்கு நிலைச்சு நிக்குமா இல்ல வந்த வேகத்திலேயே போயிடுமான்னு ஒரு பயம் உங்களை அறியாமலேயே வெட்டி பார்க்கும். ஆனா அப்படி ஒரு பயமே உங்களுக்கு இனிமே வேண்டாம். ஏன்னா சனி பகவானோட அருவால கிடைக்க போற இந்த மாற்றம் ஏதோ நேத்து வந்துட்டு நாளைக்கு போற மழை கிடையாது. இது உங்க தலைமுறைக்கும் வத்தாத ஒரு ஜீவநதி. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறி உங்க கஷ்ட நஷ்டங்கள்ல ஒரு பெரிய தூணா நிக்க போறாரு. அவர் மூலமா கிடைக்க போற இன்னொரு பெரிய பாக்கியம் என்னன்னா, ரொம்ப வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சு பாசி இன்னானலோ இல்ல வேற சில தடங்கல்களாலேயோ தள்ளி போன உங்க குலதெய்வ கோவிலுக்கோ இல்ல நீங்க ரொம்ப நம்புற ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ குடும்பத்தோட போய் சாமி கும்பிட பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஆன்மீக பயணத்துல உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போறத நீங்களே முழுசா உணர போறீங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதையும் அன்பும் ரொம்பவே அதிகம். ஆனா அதே அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க உயிரை கொடுத்து பழகினவங்க கூட அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்தப்போ உங்களை ஈவு இரக்கமே இல்லாம தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. அந்த வலியை உங்களால வெளியில சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறி குமுறி எழுதியிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி போலி முகங்களை எல்லாம் அந்த ஆறுங்கிற நபர் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிச்சு வைக்க போறாரு. யார் உண்மையானவங்க யார் உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய திரை விலகி உண்மை உங்க கண்ணுக்கு தெள்ள தெளிவா தெரிய போகுது. உங்களை உண்மையா நேசிக்கிற உங்க முன்னேற்றத்தை பார்த்து நிஜமாலே சந்தோஷப்படுற நல்ல உள்ளங்கள் மட்டும்தான் இனிமே உங்க கூட பயணிக்க போறாங்க. இதனால உங்க மனசுல இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் மன உளைச்சல் எல்லாம் முழுசா நீங்கிடும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது உற்சாகம் உங்க உடம்பு முழுக்க பரவி அன்னைக்கு நாளுக்கான வேலையில ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா விவசாயம் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு பூமி வழியா பெரிய லாபம் கிடைக்க போகுது. வறண்டு போன நிலத்துல கூட இனிமே தங்கம் விளைய போகுது. நீங்க நட்ட பயிரெல்லாம் எந்த ஒரு நோயும் இல்லாம ரொம்ப செழிப்பா வளர்ந்து உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. விவசாயத்தை நம்பி நட்டிக்கு கடன் வாங்கினவங்களுக்கு அந்த கடனை எல்லாம் ஒரே போரா அடைச்சிட்டு 4 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரும். இதுக்கெல்லாம் அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் கொண்டு வர ஒரு புதிய வழிகாட்டுதலோ இல்ல அவர் சொல்ற ஒரு சின்ன யோசனையோ ரொம்ப பெரிய காரணமா அமைய போகுது. உங்க உழைப்பு மேல முழு நம்பிக்கை வச்சு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமே வெற்றியை மட்டும்தான் தேடித்தரும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்க பெத்தவங்களை மனசார நினைச்சிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட தொடங்குங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா கதவுகளையும் இப்போ அகலமா திறந்து வச்சிருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை 2 கையாலையும் அள்ளிக்க வேண்டியது மட்டும்தான் இனிமே உங்க மேல. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்களை தேடி வரப்போற இந்த ஆர் அப்படிங்கிற நபர் பெரிய பணக்காரராவோ இல்ல ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவராவோ தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப சாதாரண ஒரு மனிதனா நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல ஒரு சாதாரண நேரத்துலதான் அவரை நீங்க சந்திக்க போறீங்க. ஒருவேளை நீங்க பயணம் செய்யும் போது பக்கத்துல உட்காந்துட்டு வரவரா இருக்கலாம், இல்ல எதேச்சையா பேச்சு கொடுக்கற ஒருத்தரா இருக்கலாம். ஆனா அவர் பேச போற அந்த முதல் வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மின்சாரத்தை பாய்ச்சின மாதிரி ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். இத்தனை வருஷமா உங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள முட்டி மோதிட்டு இருந்தீங்களே, அந்த இருட்டை விளக்குற ஒரு பெரிய வெளிச்சமா அந்த நபரோட வருகை இருக்க போகுது.
அவர் உங்களுக்கு செய்ய போற உதவி பணமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் புடுக்கிற ஒரு அறிமுகம், அவர் சொல்லி காட்டும் ஒரு பாதை உங்களை உச்சியில கொண்டு போய் உட்கார வைக்கும். இந்த ஜூன் 22க்கு அப்புறம் உங்க ராசிக்கு நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்த போகுது. இதுக்கு முன்னாடி யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினா இல்ல உங்களை குறை சொன்னா உடனே மனசு உடைஞ்சு போய் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுவீங்க. நாம அவ்வளவு நல்லதா நினைச்சு செஞ்சோமே, ஆனா நம்மளை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு ரொம்பவே ஏங்கி தவிப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி சென்டிமெண்டம்லாம் உங்ககிட்ட வேலைக்கே ஆகாது. யாரு உங்களை விட்டு போனாலும், யாரு உங்களை ஏமாத்தினாலும் அதை பத்தி புலி போல கவலைப்படாத உதறி விட்டுட்டு கேப்தா முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தை சனி பகவான் உங்களுக்குள்ள இப்ப விதைக்க போறாரு. உங்க இலக்கு என்ன, உங்க குடும்பத்தோட முன்னேற்றம் என்னங்கறத மட்டும்தான் உங்க மூளை இனிமே யோசிக்கும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க கண் முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்ப போறீங்க. அந்த வைராக்கியம் உங்க ரத்தத்துல ஒவ்வொரு அளவிலும் இப்ப கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு மிக முக்கியமான பலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா வாடகை வீட்டுல இருந்துட்டு வீட்டுக்காரர் படுத்துற பாடு தாங்க முடியாம ஒவ்வொரு மாசமும் வாடகை புடுக்கறதுக்குள்ள உயிரே போயிட்டு வருது. என்ன கண்ணீர் விட்டவங்களுக்கு ஒரு சொந்த வீடு அப்படிங்கிற கனவு ரொம்ப சீக்கிரமே நனவாக போகுது. அந்த ஆறுங்கிற நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல இடம் அமையலாம். இல்ல வீடு கட்டுறதுக்கு தேவையான பண உதவி ரொம்ப சுலபமா கிடைக்கலாம். உங்க சொந்த உழைப்புல உங்க வியர்வை சிந்திய பாசுல ஒரு அழகான வீட்டை கட்டி அந்த வீட்டுல நீங்க குடியேற போற அந்த பொன்னான நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்க போற அந்த விளக்கோட வெளிச்சம் உங்க பல தலைமுறைக்கும் வறுமைங்கிற இருட்டையே இல்லாம பண்ண போகுது. இந்த மாபெரும் யோகத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா எக்காரணம் கொண்டும் உங்க நேர்மையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சனி பகவான் எப்பவுமே பெரிய தண்டனையை தான் கொடுப்பாரு. ஆனா நீங்க நேர்மையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வரப்போற லாபத்தை எந்த ஒரு சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க சொந்த வீடு யோகம் மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இன்னொரு மாபெரும் ஆச்சரியமும் நடக்க காத்துட்டு இருக்கு. அதனால உங்களை ஒரு கடிக்காத முட்டாள்னு எந்த விபரமும் தெரியாதவன ஊர் உலகத்துல இருக்கிறவங்க ரொம்பவே எடக்குறைவா போட்டிருப்பாங்க. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு நல்ல கருத்தை சொன்னா கூட இவன் என்ன பெரிய அறிவாளியா, இவனுக்கு என்ன தெரியும்னு உங்களை வாயை அடைக்க வச்சிருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. நீங்க பேச ஆரம்பிச்சா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வாயடிச்சு போய் தேகுற அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு பெரிய தெளிவும் ஈர்ப்பும் வரப்போறது. சமூகத்துல உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் காத்துட்டு இருக்கு. அரசியல், சமுதாய சேவை, பொது தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலகட்டம். இந்த அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வக்கல் செல்வாக்க உருவாக்கி கொடுக்க போறாரு. உங்களை தேடி 4 பேர் உதவி கேட்டு வர போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல போய் உட்கார போறீங்க. அதே மாதிரி கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ஊர் உலக கொடகேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்களுக்கு கூட போக தயங்கி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. அந்த ஆறுங்கிற நபர் கொண்டு வர ஒரு நல்ல செய்தியோ இல்ல அவர் சொல்ற ஒரு நல்ல மருத்துவ வழிகாட்டுதலோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வர போகுது. அந்த குழந்தை உங்க வீட்டுல பிறந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தோட தலை எழுத்தே மொத்தமா மாறி அதிர்ஷ்ட லட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா குடியேற போறா. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி நீங்க இனிமே ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம். அவங்க எந்த துறையில போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த துறையில ரொம்ப பெரிய அளவுல சாதிச்சு உங்க பேரை ஊர் முழுக்க சொல்ல போறாங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து இவங்க பிள்ளைகள் எவ்வளவு பெரிய நிலைமையில இருப்பாங்கன்னு மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. அது நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சாகணும். குறிப்பா உங்க வீட்டு பூஜை அறையை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. உடைந்த சாமி சிலைகள், கிழிஞ்ச சாமி படைகள் ஏதாவது இருந்தா அதை உடனே ஆத்துலயோ இல்ல கடல்லையோ கொண்டு போய் போட்டுடுங்க. ஏன்னா அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலோட வருவாரு. அந்த சக்தியை உங்க வீடு முழுசா ஏத்துக்கணும்னா வீட்டுல எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் துர்சக்தியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாசல்ல எப்பவுமே செருப்பு விலை கண்டபடி செதறி கிடக்குற மாதிரி விடாதீங்க. அது ஒரு ஓரமா அழகா அடுக்கி வைங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இந்த சின்ன விஷயங்கள் மூலமா தான் மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கான காலை சரியாகும். இதையெல்லாம் சரியா செஞ்சுட்டு முழு நம்பிக்கையோட அந்த இறைவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போறது எல்லாமே ஏறுமுகம்தான்.
எந்த ஒரு சறுக்கலும் உங்களுக்கு வரவே வராது. இந்த ஜூன் 22க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை முழுசா ஏத்துக்க நீங்க இப்போ இருந்தே உங்களை மனசளவுல தயார்படுத்திக்கோங்க. ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசல்ல வைக்கிற அடி உங்க பல தலைமுறைக்குமான வறுமையையும் கஷ்டத்தையும் வேவிட விரட்ட போகுது. நீங்க இத்தனை வருஷமா பட்ட அவமானம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க செஞ்ச துரோகம், ராத்திரி எல்லாம் நீங்க வடிச்ச கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய ராஜகோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்க நேர்மையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. உங்க குலதெய்வத்து மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு ரொம்ப தைரியமா உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய போற இந்த பொன்னான நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில 100% எந்த ஒரு குறையும் இல்லாம அப்படியே நடக்க போகுது. இது கிரகங்கள் உங்களுக்காக எழுதி வச்சிருக்க ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம். இத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு ஒரு புது மனுஷனா புது தெம்போட உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. உங்க மனசுல என்ன வேண்டுதல்கள் இருக்கோ உங்க குலதெய்வத்தோட பேரை நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே கீழே உங்க கருத்துக்களா பதிவு செய்யுங்க. ஏன்னா 4 பேர் சேர்ந்து படிக்கிற அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே ஒரு அசாத்தியமான சக்தி இருக்கு. அது உங்க வேண்டுதலை ரொம்ப சீக்கிரமே நிறைவேற்றி வைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கும்ப ராசிக்காரங்க யாராவது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கும் இதை மறக்காம அனுப்பி வைங்க. அவங்க மனசுக்கும் இது ஒரு பெரிய விடிவெள்ளியா, ஒரு பெரிய ஆறுதலா கண்டிப்பா இருக்கும். உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த நவகிரகங்களோட அருளும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைச்சு நீங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாத சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப பிரம்மாண்டமா சந்தோஷமா வாழணும்னு நான் மனசார அந்த இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.